இங்க வந்துட்டு அப்பத்தா சொல்றாங்க, ராசாங்கம் நீயும் வாயா, நம்ம எல்லாருமா சேர்ந்து பட்டாசு வெடிப்போம் அப்படின்னு அப்பத்தா கூப்பிடவும், சரிம்மா நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாருமா சேர்ந்து வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த போஸ் வந்துட்டு அந்த பக்கமா போயிட்டு அந்த நாட்டு வெடிகுண்டை எடுத்துட்டு வந்துடுறான். தமிழ் அப்பையும் பார்த்துட்டு கிச்சன்ல இருந்து வெளியே வர்றாங்க. என்ன இவனோட நடமாட்டமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அவன் அந்த வெடிய பாக்குறான். இன்னைக்கு இதோட அந்த ராஜாங்கம் கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வெளியே வந்துட்டு இந்த போஸ் வந்து வெடியை எடுத்துட்டு வெளியே போறான். கரெக்டா போஸோட போனை வெளியே வீட்லயே வச்சிடறான். தமிழ் வந்து என்னடா போன் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை எடுத்து பேசுறாங்க. அதுல பார்த்தா நீதிமாறன் பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன போஸ், ராஜாங்கத்தோட கதையை முடிச்சியா என்ன? எவ்வளவு நேரம் ஆகுறது? ராஜாங்கம் அந்த வெடிய பத்த வச்சுட்டாரா அப்படின்னு கேட்கும்போது தமிழுக்கு உயிரே இல்ல. அப்போ அந்த வெடியில தான் அந்த நாட்டு வெடிகுண்டை வச்சு மாமாவை கொலை பண்ண பாக்குறானோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு வந்து அதிர்ச்சி ஆகிருது. இதை கேட்டதுமே வேகமா போனை போட்டுட்டு தமிழ் போறாங்க. அங்க பார்த்தா போஸ் வந்துட்டு வெடியை கொடுத்து ராஜாங்கம் வைக்க போறாரு. தமிழ் வந்துட்டு மாமா அதை வைக்காதீங்க மாமா அப்படின்னு சொல்லும் போதே ராஜாங்கமும் வந்து பத்த வச்சிடுறாரு. மாமா ஒரு நிமிஷம் தள்ளி வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமா ஓடி வந்து ராஜாங்கம் கைய பிடிச்சி எடுத்து கீழே விழுந்துடுறாங்க. ராஜாங்கத்துக்கு அவங்க கையில வந்துட்டு நெருப்பு பட்டுருது. எல்லாருமே பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. சேது வேகமா ஓடியாரு. அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது ஒன்னும் இல்லையா ரசங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தா அந்த வெடி வந்து பெருசா வெடிக்க ஆரம்பிச்சிருது. இத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஐயோ இந்த வெடி மட்டும் உன் மேல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் ராசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் அழுகுறாங்க. தமிழ் வந்துட்டு ராஜாங்கத்தை காப்பாத்திடுறாங்க. அப்புறம் ராஜாங்கத்தை உள்ள கூட்டிட்டு போகவும் தமிழும் கீழே விழுகவும் அவங்களுக்கு அடிபட்டுருது. சேது வந்து தமிழையும் கூட்டிட்டு உள்ள போறாங்க. ராஜாங்கத்துக்கும் தமிழுக்கும் வந்துட்டு மருந்தெல்லாம் போட்டு உட்கார வைக்கிறாங்க. உங்களுக்கு எதுவும் ஆகலையப்பா, என்னப்பா கை கால்லாம் அப்படி நெருப்பு பத்திக்கிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு டாக்டர்லாம் வர சொல்லி ராஜாங்கத்துக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் இல்ல இந்த மருந்தை டெய்லியும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் போயிடுறாங்க. என்ன இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா வீட்டுக்கு போலீஸ் வர்றாங்க. சார் உங்களை கொலை பண்றதுக்காக இங்க நிறைய திட்டம் நடந்திருக்கு சார். இன்னைக்கு உங்களுக்கு வெடிச்ச வெடி பெரிய நாட்டு வெடிகுண்டு. உங்க தம்பி பையன் தான் நாட்டு வெடிகுண்டை வாங்கியிருக்காரு. நாட்டு வெடிகுண்டை வாங்கின உடனேயே எங்களுக்கு தகவல் வந்துருச்சு சார். அந்த வெடிகுண்டு உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. நல்ல வேளை நாங்க வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. உங்களுக்கு என்னமோ ஏதோன்னு வந்தோம், உங்களுக்கு எதுவும் ஆகல சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போலீஸ் வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க. ராஜாங்கம் வந்து எனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாரு. இங்க வந்து போஸ பாக்குறாரு. சேது வந்து போஸ் அடி அடி நடிக்கிறாரு. போஸ் வந்துட்டு ஐயோ பெரியப்பா என்ன மடிச்சிருங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுகிறான். உன்னெல்லாம் எம்படி சொன்னாலும் திருத்தவே முடியாதுடா, பெரியப்பாவையே கொலைப்பட பாத்திருக்கேடா பாவி பயலை அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு பக்கம் திட்டுறாங்க. போலீஸ் வந்து போஸை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.